ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். நான் விருதுநகர் மாவட்டம் ஆவடியாபுரத்துல காஜா மைதீன் பேசுறேன். காஜா மைதீன். சொல்லுங்க காஜா மைதீன் பாய். அதாவது இந்த தொழுகையில வந்து தக்பீர் அல்லாஹ் அக்பர் கட்டிட்டு சரி, அதுக்கு அடுத்து இந்த சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக தபாரக ஸ்முக சொல்லணுமா இல்ல அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் சொல்லி அது தொழுகை போயிடலாமா? இல்லைங்க, நீங்க சொல்லக்கூடிய சுப்ஹானக்கல்லாஹும்ம சொல்லக்கூடாது. சரி, வேற ஒரு துவா, ரெண்டு துவாவை ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்படியா? ஒன்னு என்னன்னு கேட்டா அல்லாஹும்ம பாயிது பைனி அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை. அந்த துவா நீங்க தொழுகை புத்தகங்களை எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். அந்த துவாவை மனப்பாடம் பண்ணிக்கங்க. ஹனஃபி தொழுகை ஷாஃபின்னு போட்டிருப்பாங்க, நீங்க அந்த புத்தகத்தை பார்க்காதீங்க. ஏன்னு கேட்டா அதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்ன அடிப்படையில் அமைந்த புத்தகங்கள் இல்ல. நபி வழியில் தொழுகை சட்டங்கள்னு சொல்லிட்டு சகோதரர் எம்ஐ சுலைமான் எழுதின புத்தகம் ஒண்ணு இருக்குது. அந்த புத்தகம் எங்க? விருதுநகர்ல அங்க இருக்கக்கூடிய நம்முடைய ஜமாத்துடைய கிளைகள்ல போய் பாத்தீங்கன்னா அங்க உங்களுக்கு இந்த புத்தகம் இருக்கும். அதுல இருந்து அந்த துவாவை நீங்க தெரிஞ்சுக்கலாம். போகும்போது அஜருக்கு வந்து தட்டி கட்ட உடனே சுபாகனுக்கு அல்லாம போய் அப்படின்றத பத்து ஓடிட்டு அதுக்கு அல்லாம தள்ளி இந்த சொல்றாரு. சரி, அதுக்கடுத்து வந்து பகீரனா கபீரனா அப்படின்னு இதை சொல்றாரு. சரி, அதுக்கடுத்து வந்து ரப்பனா ஆத்தினான்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொடுத்துருவாரு. இது வந்து இதுதான் சொல்லணுமா இல்ல வேற ஏதாச்சும் இருக்குதா? ஜனாசா தொழுகையை பொறுத்த வரைக்கும் 4 தக்பீர்கள்ல முதல்ல வந்து அவர் சொல்ற மாதிரி அந்த அது ஓதக்கூடாது. நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், அது சுப்ஹானக்கல்லாஹும்ம எதுலையும் ஓதக்கூடாது. இதுல என்ன செய்யணும்னு கேட்டா ஜனாசா தொழுகையில அல்ஹம்து சூரா ஓதணும், துணை சூரா ஓதணும், அடுத்த தக்பீர்ல ஸலவாத் ஓதணும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் ஓதுறோம் இல்லையா, அந்த ஸலவாத்தை ஓதணும். அதற்கு பிறகு உண்டான தக்பீர்கள்ல துஆ ஓதணும். துஆ என்று சொன்னால் அந்த ஜனாசா தொழுகையில் ஓத வேண்டிய துஆ என்று ரசூலுல்லாஹ் சில துஆக்களை சொல்லி தந்திருக்கிறாங்க. அந்த துஆக்கள் அந்த இறந்தவங்களுக்காக வேண்டி கேட்கிற துஆ அது. தமிழ்ல கேட்கலாமா இல்ல அரபில கேட்கணுமா? அரபி. ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்த துஆவை அதே வார்த்தைகள்ல தான் நாம சொல்லணும். அதுக்கு பிறகு அதை ஓதிய பிறகு நாம எக்ஸ்ட்ராவா ஓதக்கூடிய துஆக்களை எல்லாம் இந்த ஜனாசாவுடைய பாவங்களை மன்னிச்சிருன்னு நம்ம மொழியில கேட்டுக்கலாம். அந்த மாதிரி அந்த துஆவோட சலாம் கொடுத்துட வேண்டியதுதான். அப்ப இந்த புக்கு வாங்க புக்குல அது வந்து இந்த இதுல இருக்குமா? அந்த தொழுகை புத்தகத்திலேயே இந்த ஜனாசாவுடைய தொழுகையினுடைய விவரங்களும் அதுல இருக்குது. சரி, இன்ஷா அல்லாஹ் வாங்கி படிச்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பதர் சமான் சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க பத்ர் பாய். அதாவது சுன்னத்து தொழுகை 12 ரக்காத் சொல்றாங்க இல்லையா? ஆமா. அது எந்தெந்த பக்கத்துக்கு அது முன்பின் சுன்னத்தா வரும்? அதுக்கப்புறம் இடுப்புல நம்ம கயிறு போடுறாங்களே அது வந்து போடலாமா போடக்கூடாதா? இடுப்புல போடுற கயிறுனா என்ன அர்த்தத்துல கேக்குறீங்க? இந்த ஆடைகளை இறுக்கி கட்டுறதுக்காண்டி போட்டிருப்பாங்க அந்த கருப்பு கயிறு. சரி, அந்த கயிறு வந்து போடலாமா போடக்கூடாதா அப்படிங்கிறது மார்க்கத்துல அது நல்லது. அதாவது உபரியான 12 ரக்காத்துகளை யார் தினந்தோறும் தொழுது வருகிறாரோ அவருக்கு சுவர்க்கத்தில் ஒரு மாளிகை எழுப்பப்படும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுல அவங்களுடைய கேள்வி என்னன்னா, அது என்னென்ன தொழுகையில எத்தனை ரக்காத்துகள் தொழணும்னு கேட்கிறாங்க. ஒரு நாளைக்கு 12 ரக்காத்துகள் கடமை அல்லாத ஃபர்ல் அல்லாத தொழுகைகள் 12 ரக்காத்து வருதா அப்படி நீங்க பார்த்தால் போதுமானது. ஏன்னா சில அறிவிப்புகள்ல இந்த தொழுகைக்கு முன்னாடி இத்தனை ரக்காத்து, இந்த தொழுகைக்கு பின்னாடி இத்தனை ரக்காத்து அப்படின்னு ஹதீஸ்கள்ல சிலதுல வந்தாலும் அவற்றிற்கு இடையில பல முரண்பாடுகள் இருக்குது. அதனால அதுல நாம ஒரு தெளிவான முடிவை எடுக்க முடியாது. இது சரியா அது சரியாங்கிற குழப்பங்கள் நமக்கு ஏற்படுங்கிற காரணத்தினால நீங்க அதை ஓரம் கட்டிட்டு எண்ணிக்கை சார்ந்து அந்த இந்த தொழுகைக்கு அந்த தொழுகைக்கு என்று வரக்கூடிய அந்த எண்ணிக்கையை தவிர்த்து விட்டு பொதுவாக ஒவ்வொரு தொழுகைக்குமான முன்பின் சுன்னத்துகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது எல்லாத்தையும் கடைபிடிங்க. ஒரு நாளைக்கு 12 ரக்காத்துகளை கணக்கில் வைத்துக் கொள்ளுங்க. இந்த மாதிரி 12 அதுக்கு மேல போகும், அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஆனா 12 கிராஸ் பண்ணிட்டீங்களா அப்படிங்கறத மட்டும் நீங்க பார்த்தா போதும். அந்த வகையில நீங்கள் ஒரு நாளுக்குள்ள அது அடங்கி விட்டால் நீங்கள் அந்த கேட்டகரிக்குள்ள வந்துட்டீங்க
சொர்க்கத்துல மாளிகை எழுப்பப்படுகிற பட்டியலுக்குள்ள வந்துட்டதாகத்தான் அர்த்தமாக அமைந்துவிடும். ஒண்ணு. ரெண்டாவது என்ன கேட்கிறாங்கன்னா, இடுப்புல கயிறு கட்டுறாங்களா, அது கட்டலாமான்னு கேட்கிறாங்க. இந்த இடுப்பு கயிறை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையாக கட்டப்படுகிறது. ஒன்று, சாதாரணமாக சில பேர் தங்களுடைய ஆடைகள் கீழாடை அவிழ்ந்து விடாமல் இருப்பதற்காக கயிறை கட்டி அதை இழுத்து போட்டு இது பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி நோக்கத்தில் கட்டப்பட்டால் அந்த ஒரு தேவை இருக்குது, தேவைக்கு ஒரு கயிறு கட்டிக்கிட்டா தப்பு கிடையாது. பரவலாக என்ன அர்த்தத்தில் கட்டப்படுதுன்னு கேட்டா, ஒரு கருப்பு கயிறு கட்டணும், கருப்பு கயிறுனா அது காத்து கருப்பு அண்டாது, பேய் பிசாசு அண்டாது அப்படின்ற நம்பிக்கையின் பேரில், பேயும் கிடையாது பிசாசும் கிடையாது அப்படின்ற பட்சத்தில் அதை விரட்டுறதுக்காக வேண்டிய ஒரு கயிறு கட்டுறதுங்கிறது நம்பிக்கை சார்ந்த விஷயமா போய்விடுகிறது. இல்லாத ஒன்றை நம்புவதும் இல்லாதவற்றிற்கு வைத்தியம் பார்ப்பதும் மனநோயாளி செய்கிற காரியமா தான் இருக்கும். அதுவும் மார்க்க ரீதியாக அது குற்றமாகவும் அமைந்துவிடும். பொய்யான ஒரு நம்பிக்கையை உள்ளத்துல ஏந்தி இருக்கிறோம், ரெண்டாவது அந்த நம்பிக்கைக்கு இதுல தீர்வு கிடைக்கும் என்று சொல்லி நம்புறோம். அதை தாண்டி சில பேர் தங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்காக மந்திரிச்சு கட்டுகிற கயிறுகள் எல்லாம் உண்டு. அந்த மாதிரி எல்லாம் கயிறு கட்டப்பட்டால் அல்லாஹ் செய்யக்கூடிய வேலையை இந்த கயிறு செஞ்சிரும் அப்படின்ற நம்பிக்கை மாறி போய் விடுகிறதாக அர்த்தம் ஆகிவிடும். அதனால இந்த நம்பிக்கை சார்ந்து கட்டப்படுகிற கயிறாக இருந்தால் அது கட்டக்கூடாது. வேற ஒரு தேவைக்காக வேண்டி எந்த நம்பிக்கையும் இல்லாமல் ஒரு கயிறு கட்டப்பட்டால் மார்க்கத்தில் அதில் எந்த குற்றமும் இல்லை. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் சென்னையில இருந்து ஃபஹ்மிதா பேசுறேன். சரி, 24வது அத்தியாயத்துல 26வது வசனத்துல அல்லாஹ் கெட்ட பெண்கள் கெட்ட ஆண்களுக்கும், கெட்ட ஆண்கள் கெட்ட பெண்களுக்கும், நல்ல பெண்கள் நல்ல ஆண்களுக்கும் சொல்றான்ல. ஆமா, அந்த வசனத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்ப பார்த்தோம்னா எவ்வளவோ நல்ல பெண்கள் இருக்காங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவங்க ஆலிமா படிச்ச பெண்களாவே இருந்தாலும் இல்ல மற்ற நல்ல பெண்கள் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஆனா அவங்களுக்கு கிடைக்கிற ஆண்கள் பாத்தீங்கன்னா குடிகாரனாவோ இல்ல தப்பான ஆணாவோ இருக்கான். அந்த மாதிரி நிறைய ஆண்கள் பாத்தீங்கன்னா நல்ல ஆண்களா இருப்பாங்க, ஆனா அவங்களுடைய பெண்கள் பாத்தீங்கன்னா இப்ப கள்ளக்காதல் வச்சுட்டு இந்த மாதிரி தப்பான பெண்களா இருக்காங்க. அப்போ அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதிக்கு ஒருபோதும் மாறு செய்ய மாட்டான். அப்போ இந்த வசனத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது குர்ஆன்ல அல்லாஹ் அல் ஹபீசாத்து லில் ஹபீசீன வல் ஹபீசூன லில் ஹபீசாத் வத்தய்யிபாத்து லித்தய்யிபீன வத்தய்யிபூன லித்தய்யிபாத் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, நல்ல ஆண்கள் நல்ல பெண்களுக்கும், கெட்ட ஆண்கள் கெட்ட பெண்களுக்கும் உரியவர்கள் அப்படிங்கிற கருத்தை, ஆம்பளை பொம்பளை ரெண்டு பேருமே இவங்க நல்லவங்களா இருந்தா அவங்களும் நல்லவங்களா இருப்பாங்க அப்படிங்கிற கருத்துப்பட இந்த வசனம் வருகிறது. இப்ப என்ன கேட்கறாங்கன்னா, எத்தனையோ நல்ல பெண்களுக்கு கெட்ட ஆண்கள் அமைகிறத பாக்குறோமே, கெட்ட ஆண்களுக்கு நல்ல பெண்கள் அமைகிறத பாக்குறாமே அப்படிங்கிறாங்க. இந்த நல்லது கெட்டதை பொறுத்த வரைக்கும் இதுல ரெண்டு விஷயத்த நாம பார்க்கணும். ஒண்ணு என்னன்னு கேட்டா, உலகத்துல எல்லாருமே தவறு செய்யக்கூடியவங்க தான். ஒவ்வொரு தவறையும் வச்சுதானே இவர் தவறு செய்யறதுனால இவர் நல்லவர் இல்லை, இவர் தவறு செய்யாதனால இவர் நல்லவர், அப்படித்தானே நம்ம பிரிப்போம். அந்த வகையில பிரிக்கிறதா இருந்தா நீங்க யாரையுமே 100% பெர்ஃபெக்டான தூயவர் என்ற வாதத்தை வைக்கவே முடியாது. எல்லாரிடமும் தவறுகள் இருக்கிறது. அப்ப எல்லாரும் அப்படி கலந்துதான் இருப்போம். அந்த தவறுடைய அளவுதான் கூடும் குறையுமே தவிர ஒட்டுமொத்தமாக தவறுகளை விட்டு அப்பாற்பட்ட தூயவர் என்ற பட்டியலுக்குள்ள யாரும் இடம் பெற முடியாது அப்படிங்கிற விஷயம் ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னு கேட்டா, இதுல என்ன அல்லாஹ் சொல்ல வர்றான்னா, இப்போ ஒரு கெட்ட ஆண் ஒருத்தர் இருக்கிறார், உதாரணமா பாலியல் ரீதியாக வேறு பெண்களோடு தொடர்பு உடையவராக அவர் இருக்கிறார்னு வச்சுக்குவோம். அவர் தனக்கு துணைவி தேடும்போது எப்படி தேடுறாரு? எந்த விதமான அப்பளுக்கு இந்த விஷயத்துல அப்பளுக்கு இல்லாத ஒரு பெண்ணாக தன்னுடைய மனைவி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அது போல ஒரு பெண் இருக்கிறா, அந்த பெண்ணு தப்பு செஞ்சவளாக தப்பு செய்யக்கூடியவளாக இருந்தாலும் கூட தன்னுடைய கணவன் தப்பு செஞ்சிடக்கூடாது, தனக்கு மட்டுமே உரியவனா இருக்கணும் அப்படின்னு ஒரு பெண் விரும்புகிறார். இப்ப இந்த நேரத்துல தான் இந்த ஆணுக்கும் இந்த பெண்ணுக்கும் அறிவுரை சொல்லுகிற வகையில் அல்லாஹ் சொல்றான், நீ ஒரு நல்ல பெண்ணை எதிர்பார்க்கறன்னா நீ நல்லவனா இரு, அதானப்பா பொருத்தமா இருக்கும். நல்லவனுக்கு நல்லவன் தானே பொருத்தம். நீ அயோக்கியனா இருந்து கொண்டு உன் மனைவி மட்டும் யோக்கியனா இருக்கணும் என்று எதிர்பார்ப்பது எந்த வகையில் நியாயம்? அப்படிங்கிற அந்த சிந்தனையை உண்டாக்கி அனைவரையும் நல்லவர்களாக தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்லப்படுகிற செய்தியாக அந்த வசனத்தை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் பாய். நான் திருப்பூர் மாவட்டம் அனுப்பு காஜாமணி பேசுறேன் பாய். சொல்லுங்க காஜா பாய். இது இந்த அக்குப்பஞ்சர் மருத்துவர் ஒருத்தர் பாய், நோய்க்கு நிவாரணம் பிரார்த்தனை தான், ரசூலுல்லாஹ் காலத்துல மருந்து மாத்தலாம் கிடையாது அப்படிங்கிறாரு. சரி. அப்ப என்னன்னா திருப்பூர்ல பாத்தீங்கன்னா நமக்கு வீடு வாடகை கிடைக்க மாட்டேங்குது. இந்த வக்ஃபு சொத்து எல்லாம் நிறைய இருக்குனால அதுல வீடு கட்டி வாடகை விடலாம்ல பாய்? வக்ஃபு சொத்துல சரி.
அதாவது ஒரு அக்குபஞ்சர் மருத்துவர் ஒருத்தர் சொன்னாராம், நோய்களுக்கு எல்லாவற்றுக்கும் தீர்வு துவா மட்டும்தான், ரசூலுல்லாஹ் காலத்துல மருத்துவம்லாம் கிடையாது, மருந்து பொருட்கள்லாம் கிடையாதுன்னு சொல்றாரு அப்படிங்கிறாங்க. இது அறியாமையினால் சொல்றாரு, ரசூலுல்லாஹ் பத்தி தெரியாததுனால, அவங்க சொன்ன போதனைகளை சரியாக தெரிந்து கொள்ளாத காரணத்தினால் சொல்லப்படுகிற கூற்று. நபிகளாருடைய காலத்திலும் மருத்துவம் இருந்தது, அந்த காலத்தில் உள்ள மருத்துவத்தை ரசூலுல்லாஹ்வும் செஞ்சாங்க. உதாரணமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உஹது போர்க்களத்துல பல் உடைக்கப்பட்ட நேரத்துல அப்போ மருத்துவம் செஞ்சுதான் அந்த ரத்தத்தை கட்டுப்படுத்தினாங்க. பல்லு உடஞ்சி ரத்தம் வெளியே ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது பேரித்தமர நாரை எடுத்து, காய்ந்த ஓலை இருக்கும்ல, அந்த ஓலையை எடுத்து அதை நெருப்புல சுட்டு சாம்பலாக்கி அந்த சாம்பலை கொண்டு அந்த இடத்துல வச்சு அந்த ரத்த ஓட்டத்தை கட்டுப்படுத்தினாங்கன்னு ஹதீஸ்ல பார்க்கிறோம். இது மருத்துவம் தானே. இந்த மாதிரி மருத்துவங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்திருக்கிறது, இல்லை என்று சொல்வது தவறு. ஒண்ணு. ரெண்டாவது, நேரடியாவே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் மருத்துவம் செய்யுங்கள், ஒவ்வொரு நோய்க்கும் மருந்து இருக்கிறது, மருந்து இல்லாம அல்லாஹ் எந்த நோயும் உலகத்துல கொடுக்கல அப்படின்ட்டாங்க ரசூலுல்லாஹ். அதனால மருத்துவம் செய்வது நபிகளாருடைய வழிமுறை தான். துஆ செய்வது அதுவும் உள்ளதுதான். அல்லாஹ் மேல நம்பிக்கை வைக்கணும். என்னதான் மருத்துவம் செஞ்சாலும் குணமாக்குறவன் அல்லாஹ் தான் அப்படின்னு நல்ல மருத்துவத்தை செஞ்சுவிட்டு அல்லாஹ் மேலே நம்பிக்கை வைங்க, அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க. அல்லாஹ் இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவையும் கற்று தர்றாங்க. அல்லாஹும்ம அதீபில் பஸ் ரப்பன்னாஸ் வஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக ஷிஃபாஅன் லா யுகாதிரு ஸகமா. நோயாளிகளை சந்திக்க போற நேரத்துல எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை செஞ்சிருக்கிறாங்க. நோய்களை நீக்குகிறவனே இறைவா, நீ நிவாரணம் கொடு, உன்னுடைய நிவாரணத்தை தவிர வேறு நிவாரணம் இல்லை, எனவே இதை பூரணமாக குணமளித்து சுகம் கொடுத்து விடு அப்படின்னு அல்லாஹ்விடத்திலே துஆ செஞ்சிருக்கிறாங்க. அதனால துஆவும் செய்யணும், மருத்துவமும் செய்யணும். இது மார்க்கத்துல உள்ள அம்சங்கள் தான் என்பதை புரிந்து கொள்ளணும். வெறும் நம்பிக்கையை மட்டும் மார்க்கம் சொல்லல. நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற நம்பிக்கை எப்படின்னு கேட்டா காரணகாரியத்தோடு கூடிய நம்பிக்கை. எனக்கு பசி தீர வேண்டும், எப்படி தீரணும்? அதை உழைச்சி உணவு உண்டாக்கி அந்த சாப்பாடை உண்டு அதன் வழியா பசி தீர முயற்சி எடுக்கணும். அல்லாஹ் அந்த பசியை நீக்கி வைப்பான் அப்படி நம்பணும். அல்லாஹ் வெறுமனை பசியை நீக்கிடுவான்னு மொட்டையா நம்பிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்க சொல்லல. அல்லாஹ் நீக்குன்னு கேட்டுட்டு சேர் மேல உட்கார்ந்து இருக்கிறது இல்லை. நீக்குவதற்குரிய வேலைகளை நாம செய்யணும், அதுக்கான உதவி அல்லாஹ்விடமிருந்து வரும் அப்படின்னு நம்பணும். அந்த வகையில நோய் நீக்குகிற மருத்துவத்தை நாம செய்யணும், அல்லாஹ்விடத்துல கோரிக்கையை போட்டு அந்த நிவாரணத்தை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கிற வழிமுறை. இதற்கு நிறைய சான்றுகளும் ஆதாரங்களும் இருக்கின்றன. ஒன்று. ரெண்டாவது என்ன கேட்கிறாங்கன்னா, வக்ஃபுடைய நிலங்கள், எங்களுக்கு வீடு இல்லை, வக்ஃபு லேண்ட் நிறைய இருக்கிறது, ஏழை எளிய மக்களுக்கு இந்த மாதிரி வீடு கட்டி கொடுக்கலாம் தானே? தாராளமா கொடுக்கலாம். அந்த மாதிரியான நல்ல பணிகளுக்காகத்தானே முன்னோர்கள் கொடுத்துருக்குறாங்க. அனைவரும் பயன்படுத்துவது போக, பொதுவான தேவைகளுக்கு போக மிச்சமாக பகுதிகள் இருக்குமானால் இல்லாத மக்களுக்கு பங்கு வச்சு கொடுத்து அதில் தங்கிக்குங்க, வீடு கட்டி குடியிருந்துக்குங்க என்று சொல்ல வேண்டும். அதற்காகத்தான் இந்த சொத்துக்கள் எல்லாம் நம்முடைய முன்னோர்களால் தானம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பல்வேறு பகுதிகளில் வக்ஃபு சொத்தை நிர்வகிக்கக்கூடியவர்கள் அதில் அக்கறையற்றவர்களாகவும் ஏழை எளிய மக்கள் மீது கருணையற்றவர்களாகவும் பொது சொத்துக்கள் குறித்து நம்மிடத்துல மறுமையில் கேள்வி கேட்கப்படும் என்ற அச்சமற்றவர்களாகவும் இருக்கிற காரணத்தினால் தங்களுடைய சுய லாபங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ள பல இடங்களில் விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களை திருத்திக் கொண்டு நல்ல வழிகளில் பயனுள்ள காரியங்களில் அந்த இடங்களையும் அந்த பொருட்களையும் பயன்படுத்த அவர்கள் முயற்சி எடுக்க வேண்டும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபைசல், சொல்லுங்க உங்க கேள்வி என்ன? இப்ப மாசத்துல வந்து சுண்டி விளையாடக்கூடாதுன்னு சொல்றாங்க. சரி, அப்ப கேரம் விளையாடலாமா விளையாடக்கூடாதா? இதுக்கு விளையாட சொல்லுங்க. அதாவது சுண்டி விளையாடுறதுங்கிறது பிறருடைய கண்கள்ல போய் பாதிப்பை ஏற்படுத்தி விடும் என்பதற்காக வேண்டி அப்படி சொல்லியே தான் அதுல காரணத்தோடு வருது. சுண்டும் பொழுது சுண்டுகிற பொருள் அடுத்தவர் கண்ணுல போய் விழுந்து அந்த கண்ணுக்கு கேடு விளைவிச்சிரும், அதனால இந்த சுண்டுதலை தடை செய்யறாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்தால் நாம சுண்டி விளையாடக்கூடாது. நாம் சுண்டுகிற இந்த சுண்டு பொருள் வந்து அப்படி ஒரு கேடு விளைவிக்கக்கூடிய பொருள் இல்லை அப்படின்னு தெரிஞ்சா தாராளமா விளையாடலாம். கேரம் போர்டுங்கிறது அந்த வகையில் உள்ளது. இது கண்ணுக்கு வந்து கண்ணை கெடுக்கக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு பொருளாக இல்லை என்கிற காரணத்தினால் அதை பயன்படுத்துறதுல தப்பில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேரு கோதரி, நான் திருநெல்வேலி மாவட்டம் செங்கோட்டை. நான் இப்ப கத்தார்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்ன? அதாவது ஜிம்மா தொழுகையில வந்து இமாம் ஜமாத்தோட 2 ரக்காத் தான் தொழுதோம். சில பேர் வந்து ஒரு ரக்காத்துல வந்து சேர்ந்துக்கிறாங்க, சில பேர் வந்து
அத்தகையத்துல இமாம் இருக்கும்போது வந்து சேர்ந்துக்கிறாங்க. அவங்க எப்படி அது அந்த 2 ரக்காத்து தொழுதா போறோமா? சரி, எப்படி அது ஒரு விளக்கம் சொல்லுங்க. நல்லது. அதாவது ஜும்மாவுடைய தொழுகையில தாமதமா வந்து சேர்றாங்க. சில பேர் 2 ரக்காத்துல வந்து சேர்றாங்க, 2 ரக்காத்துல அத்தஹியாத்துல வந்து சேர்றாங்க. அவங்க எப்படி அந்த ஜும்மா தொழுகையை வைத்துக் கொள்வது? 2 ரக்காத்து தொழுதா போதுமா, அல்லது ஜும்மா தொழுகை கிடைக்கல என்று சொல்லி 4 ரக்காத்து லுஹராக தொழணுமா, எப்படி தொழுவதுன்னு கேட்கிறாங்க. ஜும்மாவு தொழுகையை பொறுத்த வரைக்கும் 2வது ரக்காத்தை யார் அடைந்து கொண்டாரோ, 1 ரக்காத்தை, 2 ரக்காத்துனா 1 ரக்காத்தை, 1 ரக்காத்தை யார் அடைந்து கொண்டாரோ அவர் ஜும்மாவை அடைந்து கொண்டார் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில 1 ரக்காத்தை அடைதல் என்றால் என்ன? 2வது ரக்காத்தினுடைய ருக்குவில இருக்கிற பொழுது போய் நாம சேர்ந்துட்டோம்னா நமக்கு 1 ரக்காத்து கிடைச்சிட்டுன்னு அர்த்தம். ருக்குல இருந்து இமாம் எழுந்த பிறகு நாம போய் சேர்ந்தால், சஜிதால இருக்கும் பொழுதோ அத்தஹியாத்துல இருக்கும் பொழுதோ போய் சேர்ந்தால் 1 ரக்காத்து நமக்கு கிடைக்கலன்னு அர்த்தம். அப்ப 1 ரக்காத்து கிடைத்தால் 2 ரக்காத்து தொழுதா போதுமானது, ஜும்மா கிடைச்சிச்சுன்னு அர்த்தம். 1 ரக்காத்து கூட கிடைக்கல, 2வது ரக்காத்துல ருக்குல இருந்து இமாம் எந்திரிச்ச பிறகுதான் இவர் போய் சஜிதாவில் இருக்கும் போதோ அத்தஹியாத்துல இருக்கும் போதோ போய் சேர்ந்திருந்தாருன்னா அவர் 2 ரக்காத்து தொழ முடியாது, 4 ரக்காத்துகள் லுஹர் தொழுவதாக தொழுது கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆதம் சாப்பிள்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, ஜென்ஸோட தொண்டையில வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பிடிச்சதுனாலதான் அவங்களுடைய தொண்டை குழியில வந்து லைக் அந்த ஆதம் சாப்பிள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. சரி, அது ஹதீஸ்ல ஆதாரபூர்வமானதா? பிகாஸ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஆதம் நபி ஆப்பிள் சாப்பிட்டப்போ பிடிச்சதா ஹதீஸ் இல்ல இல்லையா, ஆனா ஆதம் சாப்பிள் தானே அதை சொல்லுவாங்க, அதனால அது ஒரு ஹதீஸ், அது ஒரு டவுட் இருக்கு. அதுக்கு பேரு அந்த ஆப்பிளுக்கு பேரு ஆதம் சாப்பிட்டதுமாங்களோ? ஆமா, அது தொண்டையில இருக்கிறது வந்து ஆடம் சாப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ஸோட தொண்டையில இருக்கிற ஆடம் சாப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்ப வந்து வைரலா வந்து வீடியோஸ் எப்படி வருது அப்படின்னா, குர்ஆன் ஆயத்துல வந்து ஆக்ஷன் மூலியமா சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி வீடியோஸ் வருது. அது நமக்கு ப்ரிஃபரபிளா? அது மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கலாமா? குர்ஆன் ஆயத்தோட மீனிங் வச்சு ஆக்ஷன்ஸா சொல்லி கொடுப்பாங்க, அது மாதிரி நம்ம செய்யலாமா? சரி, அதாவது தொண்டையில இந்த பகுதிக்கு வந்து ஆதம் சாப்பிள்னு சொல்லுவாங்களாம். அதை வச்சு என்ன கேட்கறாங்கன்னா, ஆதம் நபி வந்து பழத்தை சாப்பிடும் பொழுது அந்த தடுக்கப்பட்ட கனியை சாப்பிட்டாங்கன்னு வருது இல்ல, தடுக்கப்பட்ட மரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் நல்லா சொன்னா, அதை சாப்பிடும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து பிடிச்சிட்டாங்க, அதனால தான் அந்த இடத்துக்கு அந்த பேர் வந்திருக்குன்னு சொல்றாங்களா, அது சரியான்னு கேட்கறாங்க. அப்படி ஒரு செய்தி கிடையவே கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சாப்பிட்டுட்டாங்க, சாப்பிட்ட பிறகு அவங்களுடைய ஆடைகள்லாம் விலகியது, என்னென்ன நடந்துச்சுன்னு குர்ஆன் சொல்லுது. இப்படி ஒரு நிகழ்ச்சி குர்ஆன்லையும் சொல்லப்படலை, ஆதாரபூர்வமான நபிமொழிகள்லையும் நமக்கு சொல்லப்படலை. அதனால இந்த செய்தி தப்பான ஒரு செய்தி, இதை நாம சொல்லக்கூடாது, இந்த செய்தி இல்லவே இல்லை. ஒன்று. 2வது என்ன கேட்குறாங்கன்னா, குர்ஆனுடைய வசனங்களை குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது ஆக்ஷனோட சொல்லிக் கொடுக்கறது, அந்த அந்த வசனத்துக்கு தகுந்த மாதிரி வாயை பற்றி ஒரு வார்த்தை வருதுன்னா வாயை காட்டி ஆக்ஷன் பண்ணுறது, கண்ணன்னா கண்ணை காட்டி ஆக்ஷன் பண்ணுறது, கைகள் விரிக்கிற சம்பந்தமாக வரும்பொழுது கைகள் 2ஐயும் விரித்து அந்த வசனத்தை சொல்லிக் கொடுக்கறது, இது செய்யலாமான்னு கேட்குறாங்க. தாராளமாக செய்யலாம், இது ஒன்றும் தவறானது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் குர்ஆன் என்பது ஒரு அறிவுரை தானே, ஒரு போதனை தானே. போதனை என்பது எப்படி இருக்கணும்? அது மக்கள் புரிந்து ஆக்ஷனோடு சொல்லும் பொழுது இன்னும் கொஞ்சம் புரிந்து கொள்ள எளிதாகத்தான் இருக்கும். அவர்கள் புரிந்து செய்கிறார்களோ இல்லையோ குழந்தைகளை பொறுத்த வரைக்கும், இருந்தாலும் அதை கற்றுக் கொடுப்பதோ அப்படி செய்ய வைப்பதோ, அதன் வழியாக ஒரு கருத்தை இப்படி கையை விரிக்கும் பொழுது அந்த இடத்துல இந்த வசனம் தான் வருது, இன்னும் அர்த்தம் தான் வருது என்பதை குழந்தைகள் விளங்கிக் கொள்கிற வகையில் கற்றுக் கொடுப்பதோ மார்க்கத்தில் தவறானது கிடையாது, தாராளமாக கற்றுக் கொடுக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். நான் இளையான்குடியில இருந்து மஹ்பூல் பேசுறேன். மதீனாவுல வெள்ளிக்கிழமை ஃபஜ்ர் தொழுகையில சஜிதா சூரா ஓதிட்டு சஜிதா செய்யறாங்க. அப்படி செய்யும்போது நம்ம கூட சேர்ந்து செய்யணுமா இல்ல தொழுகையில இருந்து விளைவிக்கணுமா? அதாவது தொழுகையில வந்து வெள்ளிக்கிழமை காலையில சூரத்து சஜிதா அலிஃப் லாம் மீம் சஜிதா சூரா ஓதி அதுல வந்து சஜிதா செய்யறாங்க. ஏன்னா இந்த குர்ஆன்ல 14 இடங்கள்ல சஜிதா செய்யணும்னு சொல்லி வச்சிருக்கிறாங்கல்ல. ஆதாரபூர்வமான நபிமொழிகளின் படி பார்த்தால் குர்ஆன் ஓதும் பொழுது 4 இடங்கள்ல சஜிதா செய்ததற்கு தான் நமக்கு சான்று கிடைக்கிறது. ஆனால் வேறு சில செய்திகளை எல்லாம் பலகீனமான செய்திகளை எல்லாம் கொண்டு 14 இடங்கள்ல சஜிதா செய்யணுங்கிற மாதிரி குர்ஆன்ல பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த வகையில அலிஃப் லாம் மீம் சஜிதா சூரா ஓதும் பொழுது அப்போ சஜிதா பண்ணிடுறாங்க. இது மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்றது அப்படின்னு கேட்குறாங்க. நாம ஒருவேளை தெரியாமல் போய் நின்று
அந்த ஒரு சூழல் அமைஞ்சிருச்சு அப்படின்னா வேற வழியில் நீங்க இமாம் போகும்போது நீங்களும் போய் தான் ஆகணும். நீங்க அதை புறக்கணிச்சுட்டு நிக்க முடியாது. ஆனால் இது ஓதுறாங்க இப்படிதான் செய்வாங்க நமக்கு தெரிகிற கட்டத்துல நாம அவங்க பின்னாடி நிக்க கூடாது. இல்லாத ஒரு காரியத்தை செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னா நம்ம தனியானு தொழுக வேண்டியதான், வேற ஒரு ஜமாத்தை உண்டாக்கிக்க வேண்டியதான். அவங்களுடைய அந்த தவறுல நாமளும் பின்தொடர்ந்து செல்வது ஏற்கத்தகுந்தது அல்ல. அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்க உங்க கேள்வி என்ன? மௌனமா இருக்கோம். ஆமா ஆமா ஒரு ஹதீஸ் இருக்கு. அதாவது வந்து லோகநாத்திலையும் வருவாங்களா சபாத் அலி கேட்டாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க ஆமா அவங்க தாடி அசிக்கும் பாத்திரா பண்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன ஆகுதுனாக்கா நபீநாயகம் ஒவ்வொரு தொழுகையும் முதல் 2 ரக்காத்துல அல்கம் தஜ்ஜியும் துணை அத்தியாயங்களையும் வருவாங்க. பின்னாடி 2 ரக்காத்துல அல்கம் தஜ்ஜியும் வருவார்கள். ஒரு சில வசனங்களை எங்களை கேட்கிற அளவுக்கு வருவாங்க அப்படின்றாங்க. அப்ப நம்ம எப்படி எடுத்துக்கிறது? லோகன அத்தர்லயும் சத்தாருக்கு ஓதலாமா? அதுக்கு இந்த அறிவித்து ஆதாரமா அப்படின்னு. இன்னொரு கேள்வி என்னன்னா வித்திர தொகையில வந்து கலாம் கொடுக்கும் போது மதிப்பு கொடுத்து சொல்றாங்க. கலாம் கொடுக்கும் போதுனாக்கா கலாம் அந்த குடுக்க போற டைமா இல்ல குடுத்து முடிச்சமானே? அது 2 கேள்வி. எதுல எப்ப சொல்லுவாங்க? அதாவது வித்திருக்குள்ள கடைசி வித்திருக்குள்ள கலாம் கொடுக்கும் போது தொழில் கொடுக்குறே அதுல சரி அதாவது சலாம் கொடுக்கும் போது சுபரான மதிப்பு கொடுத்து அப்படின்னு ரசூலா சொல்லுவாங்க அப்படின்னாங்க. நாங்க தாயிட்ட கேட்டதுக்கு குடுத்து முடிச்சது அப்படின்னாங்க. இல்ல பின்னர் அறிவிக்கல கொடுக்கும் போது தான் அறிவிக்காங்க அப்படின்னா அதான் டவுட்டா இருக்கு. 2 இருக்கு மட்டும். நல்லது. அதாவது தொழுகையில வந்து லுஹர் அசர் நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னென்ன மாதிரி அலும் சூரா ஓதுறாங்க, துணை சூரா ஓதுறாங்க அப்படிலாம் வருது. அதை வைத்துக்கொண்டு நாமளும் அப்படி ஓதலாமான்னா சப்தமா ஓதலாமா? ஏன்னா அவங்க ஓதுனா தானே இவங்க தெரிஞ்சிருக்க முடியும். சப்தமிட்டு ஓதுறதை கேட்டுட்டு தானே இவங்க ஓதுவாங்க. இப்ப நாமளும் சப்தமிட்டு ஓதலாமான்னு கேட்கறாங்க. சப்தமிட்டு ஓதக்கூடாது. ஏன்னா அதை ரசூல்லா மௌனமா தான் அவங்க இருக்கிறாங்க. வேற செய்திகள் வழியாக அதை தெரிந்து கொள்கிறோம். இன்னும் சில செய்திகள்ல வருது குர்ஆன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா மௌனமா தான் ஓதுவாங்க லுஹர் அஸ்ர்ல. அப்படி ஓதும் பொழுது நான் ஓதிக்கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை காட்டுகின்ற வகையில பின்னாடி இருக்கிற மக்கள் புரிந்து கொள்கிற வகையில சில நேரங்களில் எங்களுக்கு கேட்க செய்வார்கள்னு வருது. உதாரணமா ஓதிக்கிட்டே இருக்கும்போது இப்படி போய்கிட்டு இருக்கும். ஓதுற பொழுதே ஏதாவது ஒரு சின்ன வார்த்தையை அப்படி எடுத்து சத்தம் மாதிரி கேட்ட உடனே ஓதிட்டு இருக்கிறாங்க போல இருக்கு. இந்த மாதிரி புரிந்து கொள்கிற வகையில ரசூலுல்லாஹ் ஓதி இருக்கிறாங்க. அதனால் லுஹர் அஸ்ருடைய தொழுகைகள் என்பது மௌனமாக ஓதப்பட வேண்டிய தொழுகைகள் தான் ஒண்ணு. 2வது வந்து வித்ரு தொழுகையில வந்து சுபஹானல் மலிக்குல் குத்தூஸ் ஓதுவாங்க. சலாம் கொடுக்கும் போது என்று இருக்கிறது. இது சலாம் கொடுப்பதற்கு முன்பா பின்பா என்று கேட்கிறாங்க. வேறு துணை சாதனங்கள் ஹதீஸ்களை வைத்து பார்க்கும் பொழுது சலாம் கொடுத்த பிறகு சொல்லக்கூடிய செய்தியாகத்தான், ஒரு திக்ராகத்தான் இது சொல்லப்பட்டிருக்கிறது. சலாம் கொடுத்து முடிச்ச உடனே சொல்லப்படுகிற வாசகம் தான் இது. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹுமைரா சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி என்ன? போன வருஷம் ரமலான் பித்ரா எங்களால கொடுக்க முடியல. அதை இந்த வருஷம் ரமலானோட சேர்த்து கொடுக்கலாமா? அப்படி கொடுக்க தேவையில்லை. இந்த ஆண்டு ரமலானுக்கு மட்டும் நீங்க கொடுத்தா போதுமானது. வசதி இருக்கிற நேரத்துல அந்த கடமை அப்ப செய்யணும். ஏன்னா பித்ரா என்பது பெருநாள் தொழுகைக்கு பிறகு கிடையாதுன்றாங்க ரசூலுல்லாஹ். பித்ராங்கிறது பெருநாள் தொழுகைக்கு முந்தி கொடுக்கப்படுறது. பெருநாள் தொழுகையை முடிச்சிட்டீங்கன்னா நீங்க வந்து அன்னைக்கு உங்கள்ட்ட வசதியே இருந்தாலும் உங்களால் கொடுக்க இயலுது. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். இப்போ வந்து 1 லட்ச ரூபாய் பணம் கொடுத்து ஒரு கூட்டா பஸ் வாங்கினோம்னாக்கா அதுல வர லாபத்துல நம்ம செலவு செஞ்சுக்கலாமா? விவரம் சொல்லுங்கண்ணா. கூட்டு வியாபாரத்துல பல பேர் சேர்ந்து ஒரு பஸ்ஸை வாங்கும் பொழுது வரக்கூடிய வருமானத்தை எல்லாரும் பங்கு வச்சு எடுத்துக்கிறது முறை தானே, ஒன்றும் தப்பு இல்லையே. அது வந்து நம்ம வந்து உழைப்பு இல்லாம வெறும் பணம் மட்டும் குடுத்து பணத்தை வாங்கி நம்ம செலவு பண்ற மாதிரி இஸ்லாத்துல ஏற்குமான்னு. அது ஒண்ணும் மார்க்கத்துல தப்பு கிடையாது. பணத்தை திரட்டுவதற்கு ஒரு உழைப்பு அவசியமானது தானே. ஒரு பணம் வருகிறது என்றால் அந்த பணம் ஒன்றும் வானத்திலிருந்து கொட்டிடல. அந்த பணத்தை பெறுவதற்கு துவக்கத்துல ஒரு உழைப்பு இருக்கத்தான் செய்திருக்கிறது. எனவே அந்த மாதிரி ஒரு பணத்தை முதலீடாக்கி அதன் வழியாக ஒரு பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்வது மார்க்கத்தில் எந்த தடையும் கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சென்னையில இருந்து ஹாஜிரா பேசுறேன். சொல்லுங்க. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல திண்ணை தோழர்கள் இருந்தாங்க இல்லையா?
சரி, அவங்களுடைய பங்கு கொஞ்சம் சொல்லுங்க. திண்ணை தோழர்களாக இருந்தவங்க ரசூலுல்லாஹ்விடத்துல வெளியூர்ல இருந்து அடைக்கலம் தேடி வந்தவங்க, சொந்த வீடு வாசல் இல்லாம பள்ளிவாசலுடைய வெளிப்பகுதியிலே தங்கிக்கிட்டு இருந்தாங்க. அதுல சில பேரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருக்கிற சில பேரோட சேர்த்து விட்டாங்க. சேர்த்து அவங்க தொழில்துறை, குடும்பம், போக்குவரத்துன்னு டெவலப் பண்ணிக்கிட்டாங்க. இன்னும் சில பேருக்கு அப்படிப்பட்ட பொருளாதார வாய்ப்பு இல்லை. அதனால அவங்க வெளியிலிருந்து வரக்கூடிய உதவிகளை வாங்கி கொண்டு, ரசூலுல்லாஹ் கற்றுத்தரக்கூடிய செய்திகளை கற்றுக்கொண்டு, தேவைப்பட்டால் திடீரென்று மலை ஏறி விறகு வெட்டி இந்த மாதிரியான உழைப்புகளில் ஈடுபட்டு கொண்டு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை கழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பை இப்போ ஒருத்தவங்க கார் டூல எடுத்திருக்காங்க இன்ட்ரெஸ்ட். நம்ம அவங்கள்ட்ட நம்ம கடன் வாங்கி நம்ம எடுத்துட்டு யூஸ் பண்ணலாங்களா? அந்த மாதிரி வாங்கலாமா, வாங்கக்கூடாதா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் அது நமக்கு அந்த மாதிரி அந்த பாவம் நமக்கு சேருமா? இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப கோவளத்துக்கு போறோம். கோவளத்துல இருக்க பீச்ல போயிட்டு நம்ம போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரணும்னு நினைக்கிறோம். அந்த கோவளத்துக்கும் போக கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்கிற பூந்தி சும்மா நம்ம கடையில காசு கொடுத்து கூட வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. இது எப்படி? இது கோவளம்னா அந்த தர்காவுக்கு சொல்றீங்களோ? என்னங்க சார்? கோவளம் தர்காவுக்கு போறத பத்தி சொல்றீங்களோ? தரகாக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய நடத்தினால போறது கிடையாது. நம்ம தௌஹீத்ல இருக்கோம் அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இவங்க நிர்வாகத்தை இருக்க தொட்டு அந்த கோவளத்துக்கே போக கூடாது. அங்க இருக்கிற கோவளத்துல இருக்கிற அந்த பூந்திய கூட நம்ம காசு கொடுத்து நம்ம சும்மா வாங்கி அதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்ற ஒரு காசுக்காக வாங்கி சாப்பிட்டாலும் அதுவும் இல்ல, கூடாது, சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. நான் கேக்குறது என்னன்னா, அங்க இருக்கிற பொருளை வாங்க கூடாதுன்னா அங்க எங்க இருக்கிற பொருள்? தர்காவில் இருக்கிற பொருளா இல்ல விக்கிறாங்க இல்லீங்களா? தர்கா விக்கிறாங்க பாத்தீங்களா கடைகள்ல, தர்கா வாசல்ல. சரி, ஸ்டால் அங்க வச்சு ஸ்டால் வச்சு விக்கிறாங்க இல்லீங்களா? அங்க வாங்க கூடாது, வாங்கி சாப்பிட கூடாதுன்னு சொல்றாங்க. அதாவது ஒருத்தர் வட்டிக்கு கடன் வாங்கி அல்லது லோன் வாங்கி அதுல ஒரு கார் வாங்கி இருக்கிறாரு. இப்ப அந்த காரை அவரிடமிருந்து நாம வாங்கி பிசினஸ் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாங்க. தாராளமா பண்ணலாம். ஆனால் எந்த வகையிலையும் அந்த வட்டியோடு நீங்கள் தொடர்பில் இருக்கக்கூடாது. அவர் வாங்கின வட்டி அவரை சார்ந்தது. மார்க்கத்துல பொதுவாகவே ஒருத்தருடைய குற்றத்தை இன்னொருத்தர் சுமக்க மாட்டாங்க. அப்படின்ற பட்சத்துல அவர் வட்டி வாங்கி இருந்தால் அந்த வட்டியை அடைக்கிறது, போக்குவரத்து எல்லாமே அவரை சார்ந்தது. அதனுடைய குற்றமும் அவரை சாரும். நீங்கள் அவரிடமிருந்து காரை பெறுகிற பொழுது நீங்க வட்டி கணக்கு எதுவும் போட்டுறாம இந்த வண்டிக்கு என்ன ரேட்டு, இந்த அப்படி ரேட்டு, வட்டி கலப்பில்லாத வகையில் அந்த தொகையை கொடுத்து விட்டு நீங்கள் அந்த வண்டியை பயன்படுத்துவதாக இருந்தால் அல்லது வாடகைக்கு எடுத்து ஓட்டுவதாக இருந்தாலும் கூட மார்க்கத்துல இருந்து தப்பு வராது. ஏன்னா நீங்கள் அந்த வட்டியில பங்கெடுக்கல, அவர் தான் வட்டியோடு சம்பந்தப்பட்டவர். அவரிடமிருந்து இன்னும் வேறொரு கைக்கு மாறுது, வேறொரு வகையில் மாறுகிறது என்றால் மார்க்கத்தில் குற்றமாகாது. இதற்கு நிறைய சான்றுகளை நம்ம பார்க்கலாம். உதாரணமா ரசூலுல்லாஹ் காலத்துல யூதர்களுடைய பிரதான தொழில் வட்டி தொழில் தான். அவங்க விருந்து கொடுத்தா நீங்க சாப்பிடலாம்னு குர்ஆன் சொல்லுகிறது. அப்ப வட்டியில சம்பாதிச்சு தர்றது நம்ம சாப்பிடுறோமே, ஹலால் தானே. எதனால? அவன் வாங்கினது வட்டி, நீங்க வாங்குறது அன்பளிப்பு. உங்களுக்கு ஒரு விருந்து கொடுக்கிறார், நீங்க வட்டி வாங்கல, அந்த வகையில தான் இதுவும் வரும். மார்க்கத்துல தப்பாகாது. நீங்கள் நான் வட்டியை கட்டிக்கிறேன் என்று சொல்வதோ அல்லது அந்த வட்டிக்குரிய கணக்கையும் சேர்த்து பார்த்து அந்த தொடர்ச்சியாக நீங்கள் கையில் எடுப்பதோ தப்பு. தனியா இதுக்கான கொடுக்கல் வாங்கல் என்ன அப்படின்னு மார்க்க அளவுகோலுக்கு உட்பட்டு நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம், தவறு கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு தர்கா இருக்க பகுதியில அந்த பகுதிக்கே போகக்கூடாதுங்கிறாங்க. அதுக்கு வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய கடைகள்ல போய் சாமான்கள் எதுவும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் இது கூடுமா கூடாதான்னா, இந்த மாதிரி சந்தைகள், திருவிழாக்கள், மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் நடைபெறக்கூடிய இடங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நாம அவாய்ட் பண்றது நல்லதுதான். ஹராமான காரியம் நடக்கிற இடத்துல நம்ம ஏன் நிப்பானேன்னு அந்த இடத்துக்கு போகக்கூடாது. ஆனால் அந்த பகுதியில் ஒரு கடை வீதி உண்டாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா நம்முடைய தேவைக்காக வேண்டி அங்க போய் ஒரு பொருள் வாங்குவது மார்க்கத்தில் குற்றமாகிவிட. இப்ப ரசூலுல்லாஹ் காலத்துல இணை கற்பிக்கின்ற காரியங்கள் அரங்கேறக்கூடிய சந்தைகளே இருந்துச்சு. அந்த சந்தைகள்ல முஸ்லீம்கள் வியாபாரம் செய்யவும் செஞ்சாங்க. அங்க போய் பொருட்களை வாங்குறது, கொடுக்கறது அப்படியெல்லாம் நடந்திருக்கிறது. அதனால இந்த அடிப்படையில் வெளியில ஒரு கடை இருக்குது, அந்த கடையில போய் சம வாங்கிட்டு வந்துடுறேன் என்பது அது மார்க்கத்துல குற்றமாக ஆகாது. அதே நேரத்துல மக்களுக்கு சந்தேகம் ஏற்படாத வகையிலே நம்ம நடக்க வேண்டியதும் இருக்கிறது. ஒரு பொறுப்புல நிர்வாகத்துல இருக்கிறவங்களா இருக்கும்போது அப்ப தர்காவுக்கு போயிட்டாங்கன்னு அதை பார்த்துட்டு நீங்க வெளியில நின்று கடையில நின்று வாங்கிட்டு இருப்பீங்க, அதை பார்த்துவிட்டு தர்காவுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லி கிளப்பி விடுவாங்க. இதையெல்லாம் கவனத்துல கொண்டு தேவையில்லை
தவிர்த்து கொள்வது நல்லது என்று சொல்லி இருப்பாங்க. அப்படி தவிர்த்து கொண்டால் ஓகே. மார்க்கத்தில் அது குற்றமாக ஆகிவிடாது. வெளியில இருக்கிற கடையில போய் ஒரு சாமான் வாங்கிவிட்டு வருவது என்பது மார்க்கத்தில் குற்றத்தை ஏற்படுத்தாது.